டாக்டர் பூபதி ஜான் சார், இரண்டு முனை தாக்குதலை முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திக்கிறாரா? ஒரு பக்கம் தொழிலாளர்கள் போராடுறாங்க, இன்னொரு பக்கம் வந்து கூட்டணியில் வலுவான கூட்டணின்னு இன்டாக்ட் கூட்டணின்னு காமிச்சிக்கிட்டு இருந்தாலும் கூட கூட்டணிக்குள்ளேயே ஒரு வகையான புகைச்சல் இருக்குது இல்லையா? எல்லாத்தையும் மறைக்க முயற்சி பண்ணுறார், ஆனால் வந்து மறைக்க முடியாத ஒரு சூழல் இருக்குதா? ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லும்பொழுது 2026 மீண்டும் ஒரு திராவிட மாடல், வலுவான திராவிட மாடல் ஆட்சியை நாங்கள் காட்டுவோன்றாங்க. ஆனால் மக்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்டாக்ட் கூட்டணியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் கூட்டணிக்குள்ளே குழப்பம் இருக்கிறது வெளிப்படையாக வெளிவருது இல்லை? முதல்ல ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கணும். இந்த மதச்சார்பற்ற கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் இருக்கக்கூடிய கூட்டணி ஒரு கருத்தியலை, கோட்பாட்டை முன்வைக்கிறது. மதவாத சக்திகள் எக்காலத்திலும் எந்த காரணத்திலும் இந்த தமிழ்நாட்டில் காலூன்றக்கூடாது. அதான் அடிப்படையான கூட்டணி. எப்படியாவது மதவாதிகள் சக்திகள் என்று சொல்லக்கூடிய பிஜேபி அரசு எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் வரக்கூடாது. அதுல கவனமா இருக்கு. அங்கதான் அரசியல் பண்ணுதா? அதுதான் அரசியல். நான் சொல்லிடுறேன். செவிலியர்கள் போராட்டம் நடத்துறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திட்டு, ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறாங்க. இவங்க எல்லாருமே திமுகவுக்கு ஆதரவா தான் நாங்க நிக்கிறோம். நான் சொல்றேன், எல்லாரும் சொன்ன கோரிக்கையை நிறைவேற்றுங்கன்னு தானே சொல்றாங்க. நான் ஒன்னு சொல்றேன், இருங்க, ரெண்டு விதமா அதை டீல் பண்ணணும். ஒன்னு கூட்டணி சம்பந்தமாகவும் இருக்கக்கூடிய மக்களுடைய போராட்டம் சம்பந்தமாக ரெண்டு விதமா விவாதிச்சிடலாம். முதல்ல கூட்டணி. அப்போ இருக்கக்கூடிய திமுகவினுடைய நிலைமையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட்டணிகள்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குதான் செய்து, இல்லைன்னு சொல்லலையே. விசிகாக்கு பிரச்சனை இல்லையா, சிபிஐக்கு இல்லையா, எம்முக்கு இல்லையா, மதிமுக இருக்குது. ஆனால் இருந்த போதிலும் சில கஷ்டங்களை சுமந்து கொண்டும் எதற்காக ஒரு நல்ல சுவாசமான காற்றை தமிழ்நாட்டு மக்கள் சுவாசிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஒரு நிமிஷம் சுவாசிக்க வேண்டும் ஒரே காரணத்திற்காக கூட்டணியை வைக்கிறோம். அதுதான் சொல்றாரு திருமாவளவன். அவர் சொல்லுகிறாரு, எங்களுக்கு 6 சீட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் ஒரு வெற்றி கூட்டணி. ஆனாலும் எக்காலத்திலும் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற துடிக்கக்கூடிய மதவாத சக்திகள் கால ஊன்றக்கூடாது என்பதற்காக அதற்கு எந்த விளைவானாலும் நான் கொடுக்க தயார். இதுதான் கூட்டணி. புரிஞ்சுக்க முடியுது. புரியுது இல்ல, எனக்கு புரியுது. 2021 ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. ஆமா, அப்ப அவரு சொல்றாரு 10க்கு மேற்பட்ட இடங்கள் வேணும், குறைஞ்சது 12 இடங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கூட்டணின்றது கொள்கைக்காக நாங்க நிக்கிறோம், சீட்டு முக்கியம் கிடையாது, கொள்கை முக்கியம். கண்டிப்பா சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனை, வேங்கவேல் பிரச்சனை, மேல்பாதி விஷயம், செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், இவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்து நடக்கிறப்போ இது கொள்கை கூட்டணின்னு அவங்க கிளைம் பண்ணிட முடியுமா? இல்ல, நான் என்ன சொல்றேங்க சார், மக்கள் அந்த பிரச்சனைக்காக போராடுகிறார்கள். எல்லா இடத்திலும் எல்லா சூழலிலும் போராட்டம் என்பது நடந்து கொண்டுதான் இருக்குது. ஒரு அரசு என்பது ஒரு மக்களினுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க நினைக்கிறது. இன்டென்ஷன், ஒரு டைம் கொடுங்க. இன்டென்ஷன், எக்ஸிகியூஷன். 524 உறுதிமொழிகளை கொடுக்குது. இது திமுக அரசு கொடுக்குது. எவ்வளவு செஞ்சிருக்குது? அட்லீஸ்ட் ஒரு 40 to 45% எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இன்டர்நேஷனல் இஸ் குட், எக்ஸிகியூஷன்ல கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்கு. அதே மாதிரி போராடக்கூடிய தொழிலாளர்கள், அரசியல்கள் எல்லாருமே வந்து அவர்களுடைய உரிமைக்காக போராடுகள் பேச கூட செய்யல சார். இருங்க சார், நான் சொல்றேன். தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் மாளிகை பக்கத்துல குறைஞ்சது ஒரு 10 நாள் போராட்டம் நடத்துறாங்க சார். ரிப்பன் மாளிகையிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நேரு ஸ்டேடியத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சிக்கு போகக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர்கள் அங்கிருந்து ஒரு 100 அடி தானே சார் இருக்கு ரிப்பன் மாளிகை. அங்க நடக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை போய் சந்திக்கிறதுல என்ன பிரச்சனை வந்திருக்கு? there is no execution power. அது இல்லையா உங்களுக்கு? நான் சொல்றேன், தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனைக்காக அரசு வந்து எவ்வளவோ அதற்கு பிறகு போராட்டம் நடந்த பிறகு அவர்களுக்கான சலுகைகள், அவர்களுக்கான திட்டங்களை எல்லாம் அறிவிச்சு அவர்களுக்கான நிலன்களை பாதுகாக்கிறது. பாதுகாக்காம இருங்க சார், போராடுகள் இப்ப வந்துங்க, இப்ப பாருங்க, போராடுகள் என்பது உரிமைக்காக அவர்கள் போராடுகிறது உரிமை. அது அரசு வந்து ஒவ்வொரு கட்டத்திலும் சூழ்நிலை செய்கிறது. இப்ப இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பாத்தீங்கன்னா, எதிர்கட்சிகள் வந்து அங்க கூட்டணியே கிடையாது, இது கூட்டணியோடு இருக்குது. இது வந்து ஒரு சிலை செஞ்சு அழகான சிலையை வந்து மக்கள் முன்னாடி வச்சிருக்காங்க. அந்த சிலை தான் பிரச்சனை. இருங்க, அந்த சிலையில பிரச்சனை அழகா இருக்கு காட்டுறாரு டாக்டர் பூபதி ஜான், காட்டுறாரு திமுக காட்டுறாங்க. ஆனால் ஏன் காங்கிரஸ் அதிருப்தி எழுப்படுத்தணும்? இங்க பாருங்க, காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு சிறு சிறு பிரச்சனைகளை நான் சொல்றேன் பாருங்க. இது அதுக்கு அடுத்து சிலையை பத்தி சொல்றேன். ஏங்க எதிர்கட்சியில சிலையே இல்லைங்க, மண்ணா கிடக்குதுங்க.
அந்த மண்ணு கிடைக்குது, களிமண் கிடைக்குது, கரிசல் கிடைக்குது, எந்த மண்ணை எடுத்து சிலை செய்யலானே சொல்லிட்டு கஷ்டப்பட்டு நான் இப்படி வரேன். இருங்க, நான் சொல்லிடுறேன். 2021ல நான் வந்துறேன். ஒரே விஷயம் தான். இருங்க, சிலையா இருக்கிறது தான் பிரச்சனை. இருங்க, சிலையா இருக்கு. சிலை இல்லைங்க, இது உயிரோட்டமான சிலைங்க இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி செவிலியர்கள், ஆசிரியர்கள், ஐயா தூய்மை பணியாளர்கள் இவர் நினைக்கிற மாதிரி இது பேசும் சிலை. அவங்களுக்கு இல்ல சார், இந்த சிலை பேசும் சிலை, இந்த சிலை உயிரோட்டமான சிலை, இந்த சிலை இருதய துடிப்புள்ள சிலை. இந்த சிலை ஏன் வந்து தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல பேசல? இந்த சிலை ஏன் செவிலியர்கள் பிரச்சனை பேசல? இந்த சிலை ஏன் வந்து இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்துல பேசல? மேல்வளவுல பேசல? ஏன் வேங்க வயல்ல பேசல? சாம்சங் தொழிலாளர்களுடைய போராட்டத்துல ஏன் பேசல இந்த சிலை? ஒரு இங்க பாருங்க, தொழிலாளர்கள் போராட்டமா இருக்கட்டும், செவிலியர்களுடைய போராட்டமா இருக்கட்டும், ஊழியர்களுடைய போராட்டமாக இருக்கட்டும், எல்லா போராட்டத்திற்கும் இந்த சிலையானது பேசும் சிலை, உணர்வு சிலை அவர்களுடைய உணர்வை கண்டிப்பாக போக்கும். சார் ஒரே கேள்வி அது ஒண்ணு இல்ல சார். பிரவீன் சக்கரவர்த்தி ஏன் சார் பேசுறாங்க? பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு விஷயம் சொல்லுங்க. எங்க காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூஸ் என்ன தெரியுங்களா? கிரவுண்ட் ரியாலிட்டி அவங்க அசஸ் பண்ணி பார்க்கணுங்க. நம்ம வந்து எதிர்க்கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஒரு கூட்டணியை, இந்த அழகான கூட்டணி எப்படியாவது குழப்பம் தெரிவித்து இந்த கூட்டணியை ஒரு குழப்பம் செய்யணும், இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நான் தப்பு சொல்லல. ஆனா காங்கிரஸ் கட்சியினுடைய உண்மையாலுமே இருக்கக்கூடிய உணர்வு என்னன்னா, இது போன்று இந்த ஒரு மதவாத சக்திகள் இந்த தமிழகத்தில் ஊன்றக்கூடாது. அதற்கு திமுக ஒரு கூட்டணி இருக்குது. அந்த கூட்டணிக்குள்ள ஒரு காரியங்களை செய்யும் பொழுது இந்த கூட்டணிக்குள்ள பிரச்சனை வருமா, இல்ல ப்ராப்ளம் வருமா, இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பகுத்தறிக்கூடிய ரேஷனலிஸ்டிக் தாட் இல்லாம சில பேர்கள் செய்யறார்கள். கண்டிப்பாக என்ன பண்றாங்க? ஆமாங்க. இப்போ வந்து பிரவீன் சக்கரவர்த்தி வந்து இப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயை போய் பார்க்கறாரு. அப்படி போய் பார்க்கணும், எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய இலவகாத்த கிளி போல பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படெல்லாம் ஒரு கூட்டணியில இருந்துட்டு இன்னொரு கூட்டணியை அது சொல்லவில்லைங்க சார். நான் காங்கிரஸ் இல்ல, எனக்கு இந்த விஷயத்தை சொல்லுங்க. இல்ல, இந்த விஷயத்தை சொல்லுங்க. இந்த இடத்துல பிரவீன் சக்கரவர்த்தி போய் அவரை சந்தித்தது தவறு கிடையாது. எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புறதுதான் தவறுன்னு சொல்ல வர்றங்க. அப்புறம் தவறு கிடையாது சொல்ல. நான் சொல்லக்கூடிய கருத்து, என்னுடைய தனிப்பட்ட கருத்து, பிரவீன் சக்கரவர்த்தி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை போய் சந்திப்பது தவறுங்கிற. சந்திக்கிறது தவறு நீங்க சொல்லலாம் சார். அவங்களுக்கு ஒரு வியூகம் இருக்குல்ல. அதுதாங்க காங்கிரஸ் கட்சியோட நமக்கு தேவையில்லை. தாவேகாவோட தயவோட நம்ம தேர்தலை எதிர்கொள்ளலாம். இங்க பாருங்க, ராமதாஸ் ஐயாவை போய் பார்த்தாரு. அது யாருங்க? செல்வ பெருந்தகை ராமதாஸ் ஐயா போய் பார்த்தாரு. ராமதாஸ் ஐயா போய் பார்த்தது வந்து அதனுடைய நட்பணிப்புல அதுக்கு கட்சிக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல சார். ஞாபகமே வருது. நீங்க நல்லா பாருங்க. இன்னைக்கு வந்து டாக்டர் ராமதாஸும் அதே தான் சொல்றாரு. டாக்டர் ராமதாஸுடைய நேற்றைய பேச்சுன்றது அவரும் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறான்னு தெரியல. அவர் வந்து அன்புமணி ராமதாஸை ஆர்எஸ்எஸ் விமர்சிக்கிறாரு. இந்த பக்கம் ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்லி விமர்சிக்கிறாரு. ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய தண்ணி கலங்கின தண்ணியா இருக்கு. அந்த நீரோட்டம் கலங்கின நீரோட்டம் கொஞ்சம் வடிவதற்கு நேரம் எடுக்கணும். புரிஞ்சுங்க? கலங்கின நீரோட்டத்தில் மீன் பிடிக்க நினைத்தா உங்களால மீன் பிடிக்க முடியாது. நான் சொல்ல வரேன். இதுக்கு யாருமே கலங்கத்தை யாரும் ஏற்படுத்துறாரு இல்ல சார். கலங்கத்தை யார் சார்? கலங்க கட்சிக்குள்ளேயே கலக்கம் சார். அது சரி, ஒரு நிமிஷம். டாக்டர் ராமதாஸுக்கு அரசியல் தெரியும்ல. டாக்டர் ராமதாஸுக்கு நன்கு அரசியல் தெரியும். தமிழ்நாடு அவர் ஒரு விஷயத்தை பேசுறாருன்னா அதுக்கு பின்னாடி எக்ஸிகியூஷன் இருக்கும் இல்லையா, அவங்களுடைய வியூகம் இருக்கும்ல. இன்னொரு பக்கம் செல்வ பெருந்தகை டாக்டர் ராமதாஸை போய் சந்திச்சதுக்கு அப்புறம் அவருடைய நிலைப்பாடு வேற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தியும் விஜயை சந்திக்கிறாரு. அப்போ பாமக, காங்கிரஸ், தாவேகா இந்த கூட்டணி எல்லாம் உருவாகுதா அப்படின்ற கேள்வி வரும். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். நல்ல இங்க பாருங்க சார், அந்த வாய்ப்பே கிடையாது. பிரவீன் சக்கரவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு செயல் வந்து உண்மையாலுமே அது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய மற்றவர்களுக்கு ஒரு பேசும் பொருளான செயலா தான் அமைஞ்சிருக்குது. அதுல அதுதான் நான் சொல்ல வர்றேன். இந்த விஷயத்தை, இந்த ஒரு சூட்சமத்தை, அரசியல் தந்திரத்தை ஏன் காங்கிரஸ் தலைவர்கள் சிந்திச்சு பாருங்க. என்ன பிரச்சனை? காங்கிரஸ் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லைன்னா யாருக்கும் கட்டுப்படாமல அவன் போன போக்கில் இருக்கிறான். அதான் பிரச்சனை. ஒரு தார்மீக கேள்வி. நான் என்ன சொல்றேன், அவங்க இடம் கொடுக்கும்போது தானே விமர்சனம் வருது. ஐ பெரியசாமி ஐயா மூத்த தலைவர் திமுகல ஒரு கல்யாண வீட்டில் கலந்துக்கிட்டார். அந்த கல்யாண வீட்டில் நீங்கள் கலந்துக்கோங்க, நாங்கள்லாம் எளியவர்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வருவோம்னு சொல்லுங்க. ஆனால் அங்கே என்ன சொல்றீங்க, காங்கிரஸ்காரங்க பண்ணையார் வீட்டு கல்யாணத்துக்கு தான் போவாங்க. இந்த வார்த்தை மூத்த தலைவர்கிட்ட வருதுல்ல. அப்போ இந்த விமர்சனம் வெளியே வருமா இல்லையா? அதே மாதிரி நீங்கள் கலைஞர் ஐயாவை எவ்வளோ வேணாலும் திருச்சி சிவா பாராட்டும், எவ்வளோ வேணா பாராட்டும் கருணாநிதி ஐயாவை.
ஆனா அதுக்காக காமராஜரை இழிவுபடுத்தி பேச முடியும். என்ன அவர் இழிவுபடுத்துறது? போற இடத்துல ஏசி கேட்டாரு, காமராஜர் ஏசி கேட்டாரு. காமராஜருடைய பிரச்சனைகள் வந்து அதில் வந்து அதனுடைய தெளிவான வருத்தம் எல்லாம் வந்துருச்சுங்க. அது அதெல்லாம் இழிவெல்லாம் படுத்தலைங்க. அது காமராஜர் போற இடத்துல ஏசி கேட்டாரு அப்படின்னா அப்புறம் காமராஜரை கைது செய்யறத வந்து நாங்க தான் தடுப்போம். இந்திரா காந்தி கைது செய்ய பார்த்தாங்கன்னு ஒரு கூட்டணி கட்சியில நீங்க சொல்றீங்க. இங்க பாருங்க, இந்திரா காந்தி கைது செய்ய பார்த்தாங்கன்னு. during emergency period யார்கிட்ட இருக்கும் law and order? directly under ஜனாதிபதி கையில தான். ரைட்டா? law and order. இப்போ இவர் வந்து ஆந்திராவுக்கு ஹைதராபாத்துக்கு போறான்னு காமராஜர் போறதை தடுக்கிறாரு. அங்க போனா உங்களை கைது பண்ணிடுவாங்க, என்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றாருல்ல. காமராஜரை கைது செய்யாம தடுக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் தன் மகன் கைதை ஏன் தடுக்க முடியல? அந்த இடத்துல சிட்டி பாபு இறப்பை ஏன் தடுக்க முடியல? ஆற்காடு வீராசாமியாக்கு ஒரு காதே போயிடுச்சு, அதை ஏன் தடுக்க முடியல? இதெல்லாம் கேள்வி வருமா இல்லையா? யதார்த்தமா? அப்ப நீங்க என்னன்னா, நீங்க பாராட்டும் போது இன்னொரு விமர்சனத்தை வந்து விவாத பொருளாக்குறீங்க கொண்டு வந்து. அதுதானே இப்ப பிரச்சனை ஆகுது. அதுவும் கூட்டணியில் இருக்கும்போது சில நெருடல்கள் வந்து பேசக்கூடாது. அப்படி இருந்தா கூட அதை பேசுறீங்கல்ல, அப்ப அதுதானே இடம் கொடுக்குது. அந்த பிரச்சனை பேசலீங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அந்த பிரச்சனை வருதான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இல்ல நாங்க பேசல. இன்னொன்னு ஐயா, நீங்களே கோபதிஜான் ஒரு விஷயம் சொல்றேன். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த சீட்டு கொடுத்தாலும் சரி, சனாதானத்தை எதிர்க்க நாங்க நிற்போம். கரெக்ட். ராமதாஸ் ஐயா உள்ள வந்தா சனாதனம் எங்க போய்டும் சார்? அதே ஒரு சனாதனம் சனாதனம் அவர் என்ன சொல்றாரு? பாட்டாளி மக்கள் கட்சி எந்த வடிவில உள்ள வந்தாலும் சரி அந்த இடத்துல நாங்க இருக்க மாட்டோம்ன்றாரு. இங்க பாருங்க, சாதி மத அரசியலை அதுதான் சார் சொல்றேன் நானு. நான் அதைத்தான் சொல்ல வரேன் பாருங்க. அப்போ நீங்களும் வந்து ராமதாஸ் அவர்கள் தமிழ் குடிதாங்கின்னு பேர் வச்சாரு. கூட்டணி கட்சிகளுக்கு மதவாத கட்சியா இருக்கு. அதான் கூட்டணி கட்சிகளுக்கு நீங்க மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? வெறும் நீங்க சனாதானத்தை சொல்லியே கூட்டணி கட்சிகளை நீங்கள் அடிமையாக வைத்திருக்க முடியுமா சார்? விடுதலை கட்சியின் 5 முழக்கங்களுடைய முதல் முழக்கம் சாதி எதிர்ப்பு. அதெல்லாம் கடந்த காலம் சார். அதுதான் சார் இன்னைக்கு வெளிப்படையா சொல்றாரு சார் திருமாவளவன். என்ன சொல்றாரு? திருமாவளவன் வெளிப்படையா சொல்றாரு, ராமதாஸ் திமுக கூட்டணிக்குள்ள வந்தாரு. நாம எடுக்கப்படுறாரு. சொல்லக்கூடிய காரணம் என்னங்க? எப்படி பிஜேபி வந்து இந்திய அளவில் எல்லாம் மதவாத அரசியல் எடுத்து மக்களை பிளவுபடுத்துகிறதோ அதே போல தமிழ்நாட்டிலே சாதி மதவாத அரசியல் எடுத்து மக்களை பிளவுபடுத்துகிறது. அந்த காரணத்திற்காக நாங்கள் எதிர்க்கிறோம் என்று வெளிப்படையா சொல்லிட்டாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? ஜான் சார் எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இப்ப மக்கள் கூட ஒரு சார்பாக தான் போட்டிருக்கிறாங்க. இந்த போராட்டம், கூட்டணி நெருக்கடி எப்படி சமாளிக்க போகிறார் ஸ்டாலின் அப்படிங்கிறது வந்து இது ஒரு சவாலானதான், ஒரு ஈஸி கேக் த்ரூ கிடையாது. அது ஏன்னா பல்வேறு விதமான சூழ்நிலைகள் இருக்கு. சில சத்துல போராட்டங்கள் அங்கங்க நடந்துட்டு இருக்கு. மதவாத சக்திகள், சாதிவாதி சக்திகள் இதெல்லாம் இருந்திருக்கும் போது இது சமாளிக்கிறதுக்கு தான் இது வந்து ராஜதந்திரத்தை ஏற்படுத்தி எல்லா மக்களுக்கும் பயனளிக்கிற அளவுக்கு இந்த இதெல்லாம் எடுத்துட்டு போனா தான் இது வந்து சாத்தியமாகும். திசை திருப்பும் அரசியல், கவர்ச்சிகர அறிவிப்புகள் 28-28 அதுதான் சொல்ல வரேன். அந்த யுக்தியை பயன்படுத்துவாங்க. பாஜக உள்ள வந்துரும். இன்னொரு இதுல பாத்தீங்கன்னா 47% திறந்தர. சோ மிக்ஸ்டு ரியாக்ஷன் இருக்கு இதுல மிக்ஸ்டு. நம்ம ஒண்ணு தெளிவான நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா பாஸ் பண்ணிடலாம்னு சொல்ல முடியாது. மிக்ஸ்டு ரியாக்ஷன் இருக்கணுங்கிறாங்க. ஏன்னா சில மிக்ஸ்டு ரியாக்ஷன் இருந்தா தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்கணும். எதிரிகள் எப்படி விளையாடுறான் அப்படிங்கிறத வந்து தன்னுடைய படையை இன்னும் ஆணித்தரமாக நிறுவ முடியும். அதுதான் எங்களுடைய எண்ணமே. ஆக இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. இதை சமாளித்து கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைமை ஆட்சி அமையும் என்பதில் மாற்று கருத்து. சோமு சார் இறுதி கருத்து. நிரந்தர தீர்வு அப்படிங்கிறதுக்கான எண்ணமே இருக்கிற மாதிரி தெரியல. உதாரணமா நிதி பிரச்சனை, அதனால பல திட்டங்கள் செய்ய முடியலன்னு சொல்றவங்க எதுக்காக மகளிருக்கு வந்து மாதம் 1000 ரூபாய், பெண்ணும் பல பேரை சேர்க்குறேங்கிறது. அப்புறம் பேருந்து யாரும் கேட்டாங்களா? இல்லை மாதிரி பேருந்து பயணம், விடியல் பயணம் அப்படிங்கிறது கேட்டாங்களா? அதுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணியிருக்கலாம், உண்மையிலேயே பெண்களுடைய இப்போ நான் அப்போ ஆரம்பத்திலேருந்து அதை சொல்லிட்டு இருக்கேன். நான் எந்த கட்சியாக இருந்தாலும் எது விலையில்லா பொருள் கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும், எது தேவையில்லையோ அதை கொடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் சொல்லலாம். மொத்தமாக வேண்டான்னு நான் சொல்லவே இல்லை. அது என்ன பண்ணியிருக்கலாம், இத்தனை வருஷம் செலவு பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை குறிப்பிட்ட பெண்களுக்கு ஒரு தொழில் பயிற்சி கொடுத்து பண்ணுறது மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். இல்லை அந்த தூய்மை பணியாளருக்கு அதை செஞ்சுருந்துருக்கலாம், அந்த பணத்தை சொல்கிறது. ஆக இவங்களுக்கு வந்து என்ன, இப்போ மறுபடியும் பார்த்தா இந்த லேப்டாப்பே இல்லாமல் மறுபடியும் கொடுக்குறாங்கன்னா எதையாவது ஒன்று கொடுத்து அந்த ஒரு வாயை அடைச்சிருவோன்னு என்ன இருக்க தவிர இது ஒரு மக்கள் பிரச்சனையை தீர்ப்போங்கிற எண்ணம் இல்லை. அது வந்து அதிமுகவும் அப்படிதான். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை வழங்கிய விருந்தினர்கள் 4வருக்கும் நன்றி. மற்றொரு கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.